வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல் வழங்கும் நினைவுரை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும் என்று தன்னுடைய இசை பயணத்தை MS விஸ்வநாதன் இந்த புவியை அசைய வைத்து தன் இசையால் அனைவரையும் கட்டி போட்ட ஓர் சிறந்த இசையமைப்பாளர். இந்த உலகத்தில் எல்லோரும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் தன் நினைவுகளையும் தன்னுடைய செயல்களையும் இந்த மண்ணில் பதிய வைத்துவிட்டு போகிறார்கள் என்பதை தான் சிந்திக்க வேண்டும். வரலாறுகள் எல்லோருக்கும் இடமளிக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்பார் கண்ணதாசன். அதைப்போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பலர். ஆற்று மணலினும் அதிகமாய் இங்கே மக்கள் தொகை இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் வரலாற்றின் பக்கங்களில் சாதனை சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு சிலரே தான் மறைந்தாலும் தன் புகழாலும் தன் செயல்களாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லோருடைய இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஓர் அற்புதமான மனிதர் MS விஸ்வநாதன் என்கிற இந்த இசையமைப்பாளர். 1928 ஆண்டு ஜூன் மாதம் 24 நாள் கேரளாவில் உள்ள பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள எலப்பள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய பெயர் மணியங்க சுப்பிரமணியன் விஸ்வநாதன் என்பது. இவர் பிறந்த உடனேயே அவரது 4வது வயதில் தனது தந்தையை இழந்துவிட்டார். ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக இருப்பது அவரது தந்தைதான். ஆனால் அந்த தந்தையின் இறப்பு அவரை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பம் ஆழ்கடலிலே தவிக்கிற படகை போல தவித்தது. என்றாலும் அவர்தான் அந்த குடும்பத்தை கை கொடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நிலையிலே திரையரங்குகளில் நொறுக்கு தீனி விற்று தன் குடும்பத்தை காப்பாற்றினார். அவருக்கு இசையிலே ஈடுபாடு உண்டு. என்ன ஒரு வறுமை இருந்தாலும் ஈடுபாட்டோடு இருக்கிற யாரையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அமிழ்த்தி வைத்தாலும் அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆர்வம் நிச்சயமாய் பீரிட்டு கிளம்பும். மண்ணை வெட்டியவுடன் ஓடி வருகிற ஊற்றை போல அவருக்கு இருந்த இசை ஆர்வத்தை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நீலகண்ட பாகவதர் என்பவரிடம் அவர் இசை கற்றுக்கொண்டார். அதன் பிறகு தனது 13வது வயதில் தனது முதல் மேடை கச்சேரியை MSV அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதன் பிறகு திரையுலகில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் நாடகங்களிலும் ஜூபிட்டர் பிக்சரிலும் அவர் சேர்ந்து இசை பயணத்தை தொடங்கினார். CR சுப்பராமன் என்பவரிடத்தில் ஹார்மோனிய இசைக்கலைஞராக தனது வாழ்நாளை தொடங்கினார். அங்கேதான் அவருடைய அரிய நண்பரான TK ராமமூர்த்தி என்கிற வயலின் இசைக்கலைஞரை சந்தித்தார். அவர்கள் இருவருக்குள்ளும் நட்பு மலர்ந்தது. அது நட்பா? அது தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷங்கள் அவர்கள். CR சுப்பராமனின் மறைவுக்கு பிறகு அவர் பாதியிலேயே விட்டுவிட்டு போன படங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் சேர்ந்து இசையமைத்து முடித்தனர். அதன் பிறகு இருவரும் இணைந்து பணம் என்கிற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானார்கள். அவர்களுடைய அறிமுகம் தமிழ் திரையுலகத்தை புரட்டி போட்டது என்றால் அது மிகையல்ல. இருவரும் இணைந்து 700க்கு மேற்பட்ட தென்றலை விட இனிமையான இசைப்பாடல்களை இந்த உலகத்திற்கு அளித்தார்கள். சுமார் 700 படங்களுக்கு இருவரும் இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள். அவருடைய படங்களின் இசையை கேட்காதவர்கள் இருக்க முடியாது. கேட்பவர்கள் நெஞ்சையும் உருக வைக்கின்ற ஆற்றல் அவர்களின் இசைக்கு உண்டு.
பாவ மன்னிப்பு, பாசமலர், பார்மகளே பார், பார்த்தால் பசித்தீரும், இப்படி எண்ணற்ற படங்கள். அதை போல தாயை காத்த தனையன், தாய் சொல்லை தட்டாதே, தாயின் மடியில், இப்படி தேவரின் படங்கள் எண்ணற்றவை. அதன் பிறகு எல்லோருக்கும் அவர் இசையமைத்து இந்த உலகத்தை, இந்த இசை உலகத்தை தன் ஆளுகைக்குள் வைத்திருந்தார்கள் இருவரும். ஜெமினி கணேசனுக்கு AM ராஜா தான் பாடிக்கொண்டிருந்தார். முதலாக அவருக்கு PB ஸ்ரீனிவாசை அறிமுகப்படுத்திய பெருமை விஸ்வநாதன் ராமமூர்த்தியை சேரும். பாவமன்னிப்பு படத்தில் காலங்களில் அவள் வசந்தம் என்கிற பாடலை ஜெமினியை கொண்டு பாட வைத்து புகழ்பெற்ற பாடலாக ஆக்கியவர் அவர். ஆக இப்படி புது புது முயற்சிகளை செய்து பார்க்கக்கூடிய ஆற்றலும் பெருமையும் மிக்கவர் MS விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். MS விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் 1000 ஒருவன் என்கிற படத்திற்கு முன்னால் இருவரும் தனித்து பிரிந்து விட்டார்கள். தனித்து இசையமைத்த முதல் படம் 1000 ஒருவன். அதில் வந்த அனைத்து பாடல்களும் திரையுலகத்தை வியக்க வைத்த பாடல்கள். ஓடும் மேகங்களே, ஒரு சொல் கேளீரோ என்கிற பாடலும், நாணமோ என்கிற பாடலும், பருவம் எனது பாடல், ஆடாமல் ஆடுகிறேன் என்கிற பாடலும், இப்படி அத்தனை பாடல்களும், அதில் வரக்கூடிய 7 பாடல்களும் எல்லோரையும் இசையில் ஆழ்த்தி, எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய பாடல்கள். அதன் பிறகு அவர் தனித்து நின்று 500 படங்களுக்கு மேல் இசையமைத்து தமிழ் திரையுலகத்தை தன் வசத்துக்குள் வைத்திருந்தார். அத்தனை பாடல்களும் அற்புதமான பாடல்கள். இளையராஜாவின் பிரவேசம் வரை இந்த திரையுலகத்தில் கோலோச்சி கொண்டிருந்த பெருமை MSV அவர்களை சேரும். அதன் பிறகும் அவருடைய பயணம் குறையவில்லை. அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அவர் ஒரு பின்னணி பாடகர், சிறந்த பல பாடல்களை பாடியிருக்கிறார். அதை போல ஒரு நடிகராகவும் விளங்கினார். காதலா காதலா, காதலன் போன்ற படங்களில் அருமையான நகைச்சுவை நடிகராக நடித்திருக்கிறார். அவர் மற்றவர்கள் இசையில் பாடுவதை ஒருபோதும் தவறாக எண்ணியதில்லை. வி. குமார் அவர்களின் இசையில் வெள்ளி விழா படத்தில் உனக்கென்ன குறைச்சல் என்கிற பாடலை பாடியிருக்கிறார். அதே போல விக்ரமன், அதே போல ரஹ்மான் இசையில் சங்கமம் படத்தில் இந்த ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார். இப்படி தான் ஒரு பெரிய இசையமைப்பாளர் என்றாலும் மற்றவர்களின் இசையமைப்பிலும் பாடுவதற்கு அவர் என்றைக்கும் தயங்கியதே இல்லை. காரணம், அவர் கலைஞர்களை மதித்திருக்கிறார். MS விஸ்வநாதனுக்கும் கண்ணதாசனுக்கும் இருந்த நட்பை இந்த உலகமே வியந்து பார்த்தது. அவர்கள் இருவரும் கூட்டணியில் உருவான அற்புதமான பாடல்கள் ஆயிரக்கணக்கில் அடங்கும். இருவரும் எப்படி ஒரு குழந்தையைப் போல அவர்கள் இருவரும் பழகிக்கொள்வார்கள். ஒரு முறை MS விஸ்வநாதன் ஸ்ரீதர் ஒரு முறை ஒரு படத்தில் இசையமைக்கிற நேரத்தில் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு, நாளைக்கு 9 மணிக்கு பாடல் சரியாக எனக்கு வந்து சேர வேண்டும், எல்லோரும் சரியான நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி கவிஞரையும் சரியான நேரத்திற்கு வந்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் வழக்கமாக எல்லோரும் 9 மணிக்கு வந்துவிட்டார்கள். கவிஞர் மட்டும், கண்ணதாசன் மட்டும் 9 மணிக்கு வரவில்லை. அப்படி வருகிற நேரத்தில் அவர்கள் 2-3 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தூங்குகிற போது அவர் யாரும் எழுப்பக்கூடாது என்பது கண்ணதாசன் விதித்திருக்கிற ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் அவர் ஃபோன் பண்ணி பார்த்திருக்கிறார், முடியவில்லை. அதன் பிறகு கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் கழித்து அவர் ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்து பார்த்தபோது எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸ்ரீதரிடத்திலே கண்ணதாசனை பற்றி விஸ்வநாதன் தான் சொல்லிவிட்டார், அவர் தாமதமாக தான் வருவார் என்று. அதை ஸ்ரீதர் கண்ணதாசனிடத்திலே சொன்னார். உடனே MS விஸ்வநாதனும் கண்ணதாசனும் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை. பாடல் வழியாகவே 2 பேரும் தங்களுடைய நிலையை விளக்கிக் கொண்டார்கள். உடனே கண்ணதாசன் ஒரு பல்லவியை போட்டார். சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே என்கிற ஒரு பல்லவி மூலம்
நீ தான் என்னை காட்டி கொடுத்தியா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தமிழின் மூலமாக இருவரும் திட்டிக்கொண்ட அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். எப்படி இப்படியெல்லாம் அற்புதமாக அவர்கள் இருவரிடமும் இருந்த நட்பு மிக மிக அருமையான, மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு நட்பு. இந்த நட்பு மிகச்சிறந்த ஒரு நட்பாக விளங்கி கண்ணதாசன் இறந்த பிறகு அவருக்கு சிலை வைக்கிற பொறுப்பை அவர்தான் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அந்த பணியை செய்து முடித்தார். ஆக ஒரு நண்பனுக்கு தான் செய்ய வேண்டிய காரியமாக அவர் எண்ணியது அங்கே ஒரு திரையுலகத்தின் மூலம் பணத்தை சேகரித்து அங்கே ஒரு சிலையை, டி நகரிலே ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசின் அனுமதியை பெற்று அற்புதமாக அந்த சிலையை நிறுவினார் என்பது அவர்கள் இருவருக்கும் இருந்த நட்பை பறைசாற்றுவதாக அமைகிறது. 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் நாள் இந்த இசைப்பயணம் முடிவுக்கு வந்தது. ஆம், MS விஸ்வநாதன் என்கிற MSV என்கிற அந்த 3 எழுத்து தன்னுடைய இசைப்பயணத்தை முடித்து கொண்டது. தன்னுடைய வாழ்நாளில் அவர் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார். பல்வேறு ஆற்றல் மிகு இசையை வழங்கியிருக்கிறார். பல்வேறு வகையான சிறப்புகளை நிகழ்த்தியிருக்கிறார். அத்தனைக்கும் மேலாக அவர் செய்திருக்கிற அந்த இசை பயணம் திரையுலகத்தில் என்றென்றும் நின்று நிலவக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.